இஸ்ரேலுக்கு விரோதமாக வருகின்ற நாட்களில் கூட்டம் கூடுவார்கள் என்று வேதத்திலே காண்கிறோம். போன வெள்ளிக்கிழமையிலே கிட்டத்தட்ட 132 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஐநா சபையில் ஓட்டு போட்டாச்சு. 10 நாடுகள் ஓட்டு போடலை. அதில் அமெரிக்கா உட்பட 10 நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக, வெறும் 10. ஆனால் 132 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, இப்போ பாருங்கள் அடுத்து கூடுவாங்க ஐநா சபையில்னு சொல்லி. பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்றுக்கு என்ன சொல்கிறாரு, பாலஸ்தீனங்கிற ஒரு நாடே இனிமேல் என்ன செய்யாது, இருக்காது. ஐநா சபையினுடைய தீர்மானத்தை மீறி பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவிப்பு கொடுக்குறாரு. ஸோ ரெண்டாவது விஷயம், லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. லீக் ஆஃப் நேஷன் சொன்னால் 22 அரபு நாடுகள் சொன்னால் அரபு நாடுகளுடைய கூட்டணி. இந்த கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து இப்போ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை என்ன பண்ணுது, உள்ள இருக்கிறாங்க. ஆல்ரெடி புதினுக்கு ஈரான் என்கிற நாடு ஒரு என்ன நாடு, செல்லப்பிள்ளை நாடு. ஓகேயா? ஸோ இந்த 3 விஷயங்கள் காம்பினேஷன் ஆகும்போது இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா நாடுகளும் திரும்பும். அந்த ஜெருசலேம் மலையில் எல்லா இராணுவங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக சீக்கிரம் வருவாங்க. இந்த வருஷத்துக்குள்ளாடி நடந்தால் கூட நடக்கும். ஓகேயா? அது நடக்கும்னு தான் தோணுது. அப்படி நடக்கிற காலத்தில் தேவனாகிய கர்த்தர் டைரெக்டாக இறங்குவார். தான் 3ஆம் உலக மகா யுத்தம் டைரெக்டாக இறங்குவார். 3ஆம் உலக மகா யுத்தம் ஆரம்பிச்சிருச்சோன்னா பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்க மாட்டார். உண்மையான விசுவாசிகளும் இருக்க மாட்டாங்க, காணாமல் போயிடுவாங்க. இந்த 2 விஷயம் நடக்கும். ஸோ அந்த விஷயம் அங்கே நடக்கும் பொழுது இந்த விஷயம் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கும். ஸோ இது எல்லாருக்கும் இப்போ நல்லா தெரியுது. நம்ம எல்லோரும் நல்லா பார்க்குறோம். இஸ்ரேல் தேசத்தை எல்லாமே பார்க்குறாங்க. தெரியாத நாடே இல்லை. ஓகேயா? ஸோ நம்ம பைபிள் அந்த அரசியல் கால அளவில் சரியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் ரட்சிப்பை கோட்டை விட்டுறாதீங்க. அதான் சொல்லுவோம். உங்கள்கிட்ட பிரதானமான ஒரு ரட்சிப்பு இருக்குது. அந்த ரட்சிப்பினுடைய மேன்மை என்பது என்ன என்பது நீங்கள் இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமுடைய ஃபெய்த்தை பாருங்கள். ஃபெய்த் ஆஃப் ஏப்ரஹாமிக் ஃபெய்த்துங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டான்ச் ஃபெய்த், வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டான்ச் ஃபெய்த். கண்ணாபின்னாங்கிற அந்த ஃபெய்த் கிடையாது, உண்மையான ஃபெய்த்து, நிரந்தரமான ஃபெய்த்து. ஆபிரகாமுடைய விஷயத்தில் நான் 3 விஷயத்தை நான் பார்க்குறேன். முதல் விஷயம், மெசபடோமியாவிலிருந்து வாங்கன்னு சொல்லும்போது அவர் அங்கிருந்து கிட்டத்தட்ட 2200-300 கிலோமீட்டர் தாண்டி தேவன் சொன்ன இடத்தில் அந்த கானான்ங்கிற தேசத்துக்கு அவர் வந்துட்டார். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், மவுண்ட் மோரியாவில் ஈசாக்க பலியிடு. ரொம்ப காலம், அந்த 90-100 வயசுக்கு மேலே பிறந்தவன் தான், குழந்தை இல்லாமல் இருந்து வாக்குத்தத்த புத்திரன் தான் அவன் ஈசாக்க மோரியா மலை மேலே கொண்டு பலியிடுப்பான்னு சொல்வது சும்மா தான் சொன்னார், ஒரு டெஸ்டிங்காக தான் சொன்னார். அவர் அதையும் செய்கிறதுக்கு போயிட்டார். ஸோ அங்கேருந்து இங்கே வந்தது ஈசாக்கை பலியிட போனது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அதில் நுனித்தோல் வெட்டுதல். எதை வெட்டுதல்? நுனித்தோல் வெட்டுதல்னு சொன்னால் ஆம்பளைங்க இப்போவும் இஸ்ரேலில் நுனித்தோல் வெட்டுதல் இருக்கிறது. இஸ்ரேலில் நுனித்தோல் வெட்டுதல் என்கிற அந்த அந்த ஒரு சம்பிரதாயத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பிரிட் மில்லா அப்படின்னு பேர். என்ன மில்லா? பிரிட் மில்லா என்று சொல்வார்கள். இது அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கவர்னன்ட் ஆஃப் சர்க்கம்செஷன் அப்படின்னு இருக்குது, நுனித்தோல் வெட்டுதல் அப்படின்னு. அப்புறம் இது 8வது நாளில் நடக்கும். எத்தனாவது நாளில்? ஆம்பளை குழந்தை பிறந்து 8வது நாளில் அந்த ஆம்பளை பிள்ளையினுடைய அந்த உறுப்பினுடைய நுனியில் கொஞ்சம் தோல் இருக்கும் பாருங்கள், அந்த தோலை கட் பண்ணி எறிதல். இதுக்கு இதை கட் பண்ணுறதுக்கு அங்கே விசேஷித்த ஆசாரியர் ஒருவர் இருப்பார், அவர் வருவார். அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எல்லாரும் முன்னாலேயும் அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலை வெட்டி எறிவார்கள். வெட்டி அதுக்கு பேர் என்ன தெரியும்? மொகல். அதை வெட்டுறவருக்கு பேர் மொகல்னு பேர். மொகல் வருவார். மொகல் அதை 8வது நாளில் அதை என்ன செய்வார்கள்? வெட்டுவார்கள். இதுக்கு விலக்கே கிடையாது. விலக்கு இருக்குது. ஒருவேளை குழந்தை 8வது நாளில் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை இல்லாமல் இருந்துச்சுன்னா தள்ளி வைப்பாங்க. இல்லைன்னா 8வது நாளில் ஷார்ப்பாக வெட்டுவாங்க. இப்போ இந்த விஷயத்தை அப்படி நம்ம பேக்கில் கொண்டு போயிடுவோம். பேக்கில் கொண்டு போய் கிமு 2000 ஆபிரகாம் கிட்ட தான் இதை ஆண்டவர் டைரெக்டாக சொல்கிறாரு. பாருங்கள், அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:10. எனக்கும் உங்களுக்கும் உனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு இருக்குதா? விருத்த சேதனம் என்கிறது நுனித்தோலை வெட்டி மாம்சத்தோடு கூட தேவனோடு கூட இணைந்த ஒரு விஷயம். அப்படி என்ன வெட்டாதவெல்லாம் ஆண்டவருக்குள்ளாடி இல்லை, அவனுக்கிட்ட என்ன கிடையாது, உடன்படிக்கை இல்லை. வெட்டியவர்களுக்கு கர்த்தரோடு கூட, ஏன்னா அவங்க மாம்சத்தை வெட்டி இருக்கிறாங்க, மாம்சத்தை வெட்டி அவர்கள் இருக்கிறார்கள்.
அந்த உடன்படிக்கையை தான் ஆபிரகாம் எத்தனை வயசில் செஞ்சுக்கிறார் பாருங்க, 99 வயசில் செஞ்சுக்கிறார். நான் அதனால் அதுதான் ஹைலைட். 99 வயதில் ஆபிரகாம் இந்த விஷயம் செய்யணுமா கர்த்தருக்காக? நீங்கள் கேட்பீங்க, நிறைய பேர் கேட்பாங்க, என்ன இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த ஆண்டவர் சொல்கிறாரா? அதை உதாசீனப்படுத்துகிற மாதிரி பேசுகிற பேச்சு, உதாசீன பேச்சு இன்றைக்கி நிறைய இருக்குது. 99 வயசு கிழமை, ரொம்ப வயசாச்சு. அப்போவும் அந்த உடனே ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டார் வெட்டிடுவோம், வந்து துணிஞ்சுக்கிட்டு நிற்கிறாரு, வெட்டணும்னு நிற்கிறாரு. இன்றைக்கி சொல்லி கொடுத்தா செய்யமா, இன்றைக்கி நமக்கு அது இல்லை. இருந்தாலும் அந்த காலத்தில் ஒரு 99 வயசில் செஞ்சுக்கிறாரு. நீங்கள் யாராவது யோசிச்சு பாருங்களேன், 99 அதை செய்யலாம். அது ஒன்று முஸ்லீம் ஏன் செய்கிறான்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள், அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனை பண்ணப்படும் பொழுது 13 வயசு பையன், அதனால் அவங்களும் அது செய்கிறாங்க. அது ஆபிரகாம் உன் கூட யார் இருக்கிறாங்களோ எல்லோரும் செய்யுங்க அப்படின்ட்டாரு. அதனால் இஸ்மவேலுக்கு 13 வயசுன்னா அவன் ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு 2 வயசு 3 வயசுக்கு போயிட்டான்னா அவங்கள பையன், அவன் நல்ல வாலிப பையன், அவன் நல்ல தெரிஞ்ச வயசில் அவனுக்கு செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட கிமு ஒரு 1900 இது நடந்தது. கிமு 1900 இது நடந்தது. எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள். அதை இன்றைக்கும் செய்கிறாங்க அவங்க. காரணம் அவர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார்கள், அவங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. நமக்கு இருதயத்தில் விருத்த சேதனை இருந்தால் போதும். இருதயத்தில் விருத்த சேதனைன்னு சொன்னால் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இன்றைக்கி நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்ட உடனே என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எத்தனை பேர் எடுப்பீங்க? எத்தனை பேர் ஞானஸ்நானத்துக்கு உரிய மரியாதை கொடுத்து எடுக்கிறாங்க? ஞானஸ்நானம் எடுத்து வந்து எத்தனை பேர் அதை சரியாக பின்பற்றுகிறார்கள்? ஞானஸ்நானத்தை பிரிச்சுட்டாங்களா? ஞானஸ்நானத்தை கட் பண்ணிட்டாங்களா? கழிச்சிட்டாங்களா? ஒரு ஞானஸ்நானத்தை வச்சு கூட்டி கழித்து அதை பிரித்து உடைத்து நசுக்கி குழந்தைக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன தெரியும்? குழந்தைக்கு என்ன தெரியும்? பாவ மன்னிப்புன்னு சொன்னால் என்ன தெரியும்? குழந்தைக்கு ஞானஸ்நானம் தேவை. எவ்வளோ சபைகளை நீங்கள் இன்றைக்கி அதை பார்க்குறீங்க. அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக. இது ஆண்டவர் சொல்லலை, இது ஆண்டவர் அனுமதிக்கலை. 20, 25, 19, 20 வயசான பாவத்தை உணர்ந்து பாவத்துக்காக இயேசு மரித்தார் என்று நினைத்து விசுவாசித்து நம்பினா மட்டும்தான் ஞானஸ்நானம். அதுவும் ஞானஸ்நானத்தை தளிக்க ஆண்டவர் சொல்லலை, போய் முங்கி எழும்ப சொன்னார். ஆபிரகாம் 99 வயசில் நுனித்தோலை வெட்டினாரா? அதுதான் ஃபைட்டு. இன்றைக்கி கர்த்தருக்காக ஞானஸ்நானமே எடுக்கிறது இல்லை. திருவிருந்து நீங்கள் இந்த இயர் ஃபுல்லாக இங்கே நான் உங்களை பார்க்கும்போது இந்த வருஷம் ஃபுல்லாக கட்டிங் ஆகாமல் எத்தனை பேர் திருவிருந்து எடுத்தீங்கன்னா எனக்கு தெரில. இதுதான் கர்த்தரோடு கூட மனம் பொருந்தின ஒரு வாழ்வு. ஃபிசிக்கல் சைன், நுனித்தோலின் மாம்சத்தை வெட்டுவது என்பது ஒரு பிசிக்கல் சைன், அது ஒரு சரீர பிரகாரமான ஒரு அடையாளம். chosen by God, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதற்கு ஒரு அடையாளம். signifying the relation with God, தேவனோடு கூட நமக்கு ஒரு பெரிய சம்பந்தம், ஒரு உறவு இருக்கிறது, அது ஒரு பெரிய அடையாளம். பியூரிஃபிகேஷன், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தவானாய் மாறியிருப்பேன் என்பதற்கு ரைட் சிம்பல். அதுக்கப்புறம் சர்க்கம்சிஷன் இன் த ஹார்ட். இப்போ நமக்கெல்லாம் அப்படிதான் இருதயத்தில் அந்த விருத்த சேதனம் நிச்சயமாக இருக்க வேண்டும். பிகினிங் ஆஃப் நியூ ஸ்பிரிச்சுவல் லைஃப். அந்த விருத்த சேதனம் இருதயத்தில் வரும்பொழுது அது இயேசுவோடும் நம்மோடும் கூட கனெக்ஷன் ஆகின்ற ஒரு புதிய வாழ்வாக அது மாறிடும். அதுதான் ஞானஸ்நானம். ஆபிரகாம் செஞ்சாருன்னா அப்போ ஆபிரகாமுடைய ஃபெய்த் எப்படி இருக்குது? இன்றைக்கி ஆபிரகாமுடைய சந்ததிகளை யாராவது தொட முடியுதா? யோசித்து பாருங்கள். மோரியா மலையில் தன்னுடைய பிள்ளையை ஒப்புக் கொடுப்பதற்கு கூட ஆபிரகாம் தயங்கவில்லை. அந்த மாம்சத்தில் உடன்படிக்கை இருக்கணும். அன்றைக்கி திருவிருந்து இல்லை, திருவிருந்து ஏன்னா இயேசு கிறிஸ்து வரல, அதனால் மாம்சத்தில் ஏதாவது ஒரு உடன்படிக்கை இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நுனித்தோலை வெட்டிக்க, என் கூட உடன்படிக்கை பண்ணிக்க. இன்றைக்கி நீங்கள் நுனித்தோலை வெட்டல, இன்றைக்கி நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் திருவிருந்து எடுக்கிறீங்க. உங்களோடு கூட கர்த்தருடைய புதிய உடன்படிக்கை இருக்குது. நீங்கள் இந்த உடன்படிக்கையில் சரியாக நின்றீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இதில் மாற்றமே இல்லை. நீங்கள் கொடுக்குற காணிக்கை அது ஒரு உடன்படிக்கை கிடையாது. தசம பாகமோ ஸ்தோத்திர காணிக்கையோ ஆலயத்துக்கு உற்சாகமாக சந்தோஷமாக வருது. உபாகமத்தில் சொல்லும் பொழுது சகலமாக உனக்கு இருக்கும்போது நீ பரிவுடமாக இருக்கும்போது சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கர்த்தருடைய ஆராதனை நீ ஓடி வரணும். உடன்படிக்கை விடாது. இதுதான் ஆபிரகாமிக் ஃபெய்த். எனக்கு ஆபிரகாம் ஈசாக்கை கூட பலியிட போனது அது அடுத்த விஷயம். ஆனால் அந்த 99 வயசில் அதை செஞ்சாரு பாருங்க. நினச்சி பார்க்குறேன், அப்பா எந்த அளவு பயங்கரமாக செஞ்சுருக்கிறாரு. 99 வயதில் கர்த்தர் அதை சொல்லும்பொழுது மறுக்காம சரி ஆண்டார் அப்படின்னு அதை செய்து ஃபெய்த்து. இது ஆடுற விசுவாசம் கிடையாது, ஓடுற விசுவாசம் கிடையாது, ஸ்ட்ராங் ஃபெய்த்து.
ஆபிரகாம் யாரையாவது குறை சொன்னார்னு பாருங்க, எங்கேயாவது இல்லை. குறையில்லாத விசுவாசம், தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நடந்தார். பையனை கேட்கும்போது பையனையும் கொடுக்கறது ரெடி ஆகிட்டார். கத்தி விறகு எல்லாத்தையும் கொண்டு போய் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா.